بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أنفقتم من نفقة أو نذرتم من نذر فإن الله يعلمه وما للظالمين من أنصار. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால், கிருபையினால் சஃபுத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக விளக்கமாக அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இதுவரைக்கும் 269 ஆயத்துகளை நிறைவு செய்து 270வது ஆயத்தில் நுழைந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த பாடங்களிலே 270 முதல் 274 வரை உள்ள வசனங்களைத்தான், அதன் விளக்கங்களைத்தான் நாம் இன்ஷா அல்லாஹ் காணப்போகிறோம். இதில் ஆரம்பமாக இந்த பாடத்தினுடைய வரிசை என்று எடுத்துக்கொண்டால் இது ஆயத்துடைய அடிப்படையில் 270வது ஆயத்து. ஆனால் பாடத்தின் வரிசை கணக்கில் பார்த்தோமே என்றால் 407வது பாடம், 407 407 என்பதாக சொல்லுவார்கள். 407ஆம் பாடத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த பாடத்துல நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? 406ஆம் பாடத்துல நாம தொடர்புகள் சம்பந்தமான விஷயம், அந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை பற்றி பார்த்தோம். இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறது அகராதி. அகராதி என்றால் குர்ஆன்ல இந்த வசனங்கள்ல வந்திருக்கக்கூடிய அந்த முக்கியமான வார்த்தைகளுக்குரிய அர்த்தங்களை கிதாபுடைய ஆசிரியர் தெளிவாக சொல்லுவாங்க. சாதாரணமாக அதனுடைய மானாவை மட்டும் சொல்லிட்டு போக மாட்டாங்க. அதற்கு அந்த வார்த்தைக்கு ஏதாவது குர்ஆனுடைய ஆயத்தின் மூலம் அதை விளங்க செய்ய முடியும்னா அந்த ஆயத்தை கொண்டு வருவாங்க. அல்லது ஹதீஸ்ல அந்த வார்த்தையினுடைய புழக்கம், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புழங்கியிருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த ஹதீஸை கொண்டு வந்து அந்த அர்த்தத்தை அந்த இடத்துக்கு தோதுவானதா ஆக்கி வைப்பாங்க. அதுபோல கவிதைகள்ல வந்திருக்குது. இந்த வார்த்தை கவிதைகள்ல புழங்கப்பட்டிருந்தால் அந்த கவிதையுடைய அடியை கொண்டு வந்து அந்த வார்த்தையை நமக்கு சுட்டி காண்பிப்பார்கள். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இதுதான் பாருங்கள், கவிதையில் கூட இருக்கிறது என்பதை சுட்டி காண்பிப்பார்கள். அது மட்டுமல்லாமல் ஏதாவது பழமொழி மற்ற விஷயங்களில் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தெளிவுபடுத்த முடிந்தாலும் அதையும் கொண்டு வருவாங்க. அதே போல அந்த வார்த்தை சம்பந்தமாக சொல்லக்கூடிய அந்த ஏதாவது ஆசிரியர்கள், நஹூடி ஆசிரியர்கள், அதபடி ஆசிரியர்கள், உதாரணமா இந்த பாடத்துல அகராதியில அஸ்ஸுஜாஜ் என்பவருடைய அந்த கவிதை கால சுஜாஜ் என்பதாக சொல்லுவாங்க. கால சுஜாஜ் என்பது அவரை பற்றி சொல்லுவாங்க. அவர் யார்? அபு இஸ்ஹாக் முஹம்மது பின் இப்ராஹிம் அஸ்ஸிரி என்பதாக சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல அபு இஸ்ஹாக் என்பது அஸ்ஸுஜாஜ். அவர் கண்ணாடி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தனால அவர் அஸ்ஸுஜாஜுங்கிற பேர் வந்துருச்சு. ஆனால் பின்னாடி அதை விட்டுட்டு நஹவுலையும் அதபுலையும் இலக்கணத்திலையும் முழுமையாக இறங்கிட்டார். அவர் பல கிதாபில் எழுதியிருக்காங்க. அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த இடத்துல சொல்லுவோம். குறிப்பாக அவர் மஆனில் குர்ஆன் என்ற ஒரு கிதாபை, ஃபேமஸான கிதாப் எழுதியிருக்கிறார். அப்போ அவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையின் உதாரணமாக தாஃபுஃப் என்பதற்கோ அல்லது இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லுவாங்க. அதில் ஏதாவது வார்த்தை முன்னாடி கடந்து போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த உதாரணமாக இதிலே ஹஸ்ருங்கிற வார்த்தை வரும். அது ஃபைன் ஹஸ்ரித்தும் என்று ஹஜ்ஜுடைய அந்த ஆயத்தில் கடந்து விட்டது. அதை இங்கே சுட்டி காண்பிப்பாங்க, அந்த ஆயத்தில் கலந்துச்சுன்னு சொல்லிட்டு. இது போன்ற அகராதி பொருளை பொதுவாக அதில் பல வார்த்தைகளை கொண்டு வந்து முக்கியமான வார்த்தைகளுடைய அர்த்தங்களை தெளிவாக விளங்க வைப்பார்கள். ஆனால் நாம் அதிலிருந்து ஏதாவது 2-3 வார்த்தைகளை மட்டும் இங்கே கொண்டு வந்து எழுதி தலைப்பாக கொடுத்து உள்ளே போகும்போது அதனுடைய கிதாபுடைய ஆசிரியர் சொல்லியிருக்கக்கூடிய அதே முறைப்படி அந்த வார்த்தைகள், அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்கள், அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த மெத்தடுகள், அதுக்கு அவங்க கொடுத்துருக்க எல்லா விஷயத்தையும் தெளிவாக விளக்கித்தான் நாம சொல்றது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் இங்க தஅஃபுஃப் என்ற வார்த்தையும் சீமாகும் என்ற வார்த்தையும் வந்திருக்கு. தஅஃபுஃப் என்பது தா ஐன் ஃபா ஃபா, தஅஃபுஃப். தஅஃபுஃப் என்ற வார்த்தையும் இங்க எழுதுற பாருங்க, தஅஃபுஃப். தஅஃபுஃப் என்ற வார்த்தையும் சீமாகும் என்ற வார்த்தையும் வந்திருக்கு. சீமாகும். அப்போ இந்த 2 வார்த்தையும் வந்திருக்கு. இந்த 2 வார்த்தையும் நம்ம கொண்டு வந்து இந்த தலைப்பாக கொடுத்திருக்கிறோம். ஆனால் உள்ள பல வார்த்தைகள் வந்திருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஆயத்துகளுடைய அந்த வார்த்தைகளுடைய
விளக்கங்களை நாம் காண்போம். பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் கிதாபிற்குள் சென்று அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த விளக்கத்தை அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய முறைப்படி நாம் கண்டுகொள்வோம். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அகராதி பொருள்ல எந்த அளவுக்கு கவனம் செலுத்துவோமோ அந்த அளவுக்கு நாம் தர்ஜுமாவும் சரி தப்சீருடைய விளக்கங்களை காணும் பொழுதும் அந்த வார்த்தைகளுக்குரிய அர்த்தத்தை செய்வது, தர்ஜுமாவை செய்வது மிக இலகுவாக இருக்கும். எனவே அதில் கவனத்தோடு இன்ஷா அல்லாஹ் நாம் விஷயத்தை கவனிக்கணும், அர்த்தங்களை புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ்தாலா அதற்குரிய பாக்கியத்தை தருவானாக. பாருங்க, கிதாபுடைய ஆசிரியர் எவ்வாறு கொண்டு வந்திருக்கிறார் என்ற விளக்கங்களை காண்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் லுகத்து. அல் லுகத்து அகராதி பொருள். அகராதி. இதுக்கு முன்னாடி அல் முனாசபத்து தொடர்பு சம்பந்தமாக பார்த்தோம். கனெக்ஷன், ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள கனெக்ஷன் சம்பந்தமாக பார்த்தோம். சரி, இப்போ அல் லுகத்து அகராதி. ஃபனிஇம்மா. ஃபனிஇம்மா அப்படின்னா அஸ்லுஹா. அஸ்லுஹா நிஅமமா. நிஅமமா என்று இருக்கும். அப்போ நிஅமமா என்று ரெண்டு மீம் இருக்கு. இது ரெண்டையும் சேர்த்துருவாங்க, ரெண்டையும் இதுகாம் செஞ்சிருவாங்க. நிஅமமா என்பதை சேர்த்து நிஇம்மா, அதாவது உதுகிமத்துல் மீமானி, ஒரு மீம் இன்னொரு மீமுக்குள்ள இதுகாமாக நுழைக்கப்பட்டு விடும். அதுகம யுதுகிமு உதுகிமத். அப்போ மீம் ஒரு மீம் இன்னொரு மீமில் நுழைக்கப்பட்டு நிஅமமா என்பது நிஇம்மா என்பதாக மாறிவிடும். உதுகிமத்துல் மீமானி, இரண்டு மீம்கள் இணைக்கப்பட்டுவிடும். ஃபசாரத் நிஇம்மா, அப்போ நிஇம்மா என்று அது மாறிவிட்டது. கால ஜுஜாஜ். ஜுஜாஜ் அவர்கள் கூறுகிறார்கள். ஜுஜாஜ் அப்படின்னா யாரு? அபு இஸ்ஹாக் அஸ் ஜுஜாஜ் என்பதாக சொல்லுவாங்க. அபு இஸ்ஹாக் அஸ் ஜுஜாஜ். இவங்க பெரிய ஒரு முஅத்திப், இவங்க பெரிய ஒரு அதீபா இருந்தாங்க. இவங்க அபு இஸ்ஹாக் அஸ் ஜுஜாஜ் என்பதாக சொல்லப்படும். அபு இஸ்ஹாக் இப்ராஹிம் இப்னு முஹம்மது இப்னு சிர்ரி இப்னு சஹலி ஜுஜாஜில் பக்தாதி. ஜுர்ரி பக்தாதி. இவர் ஹிஜ்ரி 241 பிறந்தாங்க. ஹிஜ்ரி 41 241 பிறந்து ஹிஜ்ரி 311 இறந்துட்டாங்க. இவர் ஒரு நஹ்வி, அப்பாசி காலத்துடைய ஒரு நஹ்வின்களை சிறந்தவர். இவர் இல்மு ரீதியான, அதப் ரீதியான, தீன் ரீதியான எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். அதாவது இப்னு ஹல்கான் அப்படிங்கிறவர் இவங்களை புகழும்போது, அதாவது இவர் பல கிதாபுகளை என்ன செஞ்சுருக்காங்க, கோர்வு செஞ்சுருக்காங்க. அதில் ஒரு கிதாப் மஆனில் குர்ஆன், தஃப்சீரில் மஆனில் குர்ஆன் என்ற ஒரு கிதாப் என்ன செஞ்சுருக்காங்க, கோர்வு செஞ்சுருக்காங்க. இப்னு ஹல்கான் சொல்கிறாங்க, இவர்கள் பல கிதாபுகளை தஸ்னீஃப் செஞ்சிருக்கிறார்கள். ஆனால் அதில் ஒரு மிக மஷூரான கிதாப் என்னன்னு சொன்னால் மஆனில் குர்ஆன் என்ற கிதாபை தஸ்னீஃப் செய்திருக்காங்க. அதே மாதிரி சர்ஃபுடைய விஷயத்தில் முன்சரிஃப் கைர முன்சரிஃப் விஷயங்களை, அதே மாதிரி தஃப்சீரில் அஸ்மாவுல்லால் ஹுஸ்னா விஷயங்களை, இந்த மாதிரி பல விஷயங்கள். அப்போ இவங்க ஹலீஃபா, அப்பாசி ஹலீஃபாவான முஅத்தலித் பில்லா உபைதுல்லா இப்னு சுலைமான் என்பவருடைய அந்த மஜ்லிஸில் வசீராக, மந்திரியாக இருந்திருக்காங்க. அதாவது இவங்க மகனார் பேர் அல் காசிம் இப்னு உபைதுல்லா, அதப் ரீதியான. அப்போ இவங்க அபு இஸ்ஹாக்னவங்க இப்ராஹிம் இப்னு அபு இஸ்ஹாக் அப்படிங்கிறவர் இப்ராஹிம் இப்னு முஹம்மது இப்னு சிர்ரின்னு சொல்லுது. சரி, இவங்க பிறந்தது நம்ம சொன்ன மாதிரி அந்த தான் பக்தாதில் பிறந்திருக்காங்க. 65-66 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. இவங்களுடைய வயது 65. இவங்களுடைய இது என்னச்சுன்னா ஷாயிர், அது மாதிரி லுகத் ரீதியான மாஹிர், ஆலிமாவும் இருந்தாங்க. நஹ்வி ரீதியாகவும் திறமையானவங்க, அரபி மொழி சார்ந்தவங்க. இவங்களை பற்றி சொல்லும்போது இவங்க பக்தாதில் தான் பிறந்தாங்க, பக்தாதில் இறந்தாங்க. அது மாதிரி இவங்க கண்ணாடி தொழில் செஞ்சு கொண்டு இருந்தாங்க. அப்புறம் அதை விட்டுட்டு தான் அதபில் என்ன செஞ்சாங்க, முழுமையாக இறங்கிட்டாங்க. அப்போ நஹூல தேர்ச்சி பெற்றாங்க. இது போன்ற அபு சுலைமான் அல் ஹத்தாபி என்பவர் சொல்கிறாங்க, ஹஜ்ரத் இவங்க எப்படின்னா இவங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னு சொன்னால், அதாவது இவங்கள்ட்ட யார்கிட்ட
உங்களை யார் இப்போ எல்லாம் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டான்னு கேட்பாங்களாம். உங்களை அபு இசாக் இருக்காரா அப்படின்னு கேட்பாங்களாம். எல்லாரும் வந்தாங்கன்னா அபு இசாக் இருக்காரா சுஜாஜ் இல்லைன்னு சொன்னால் திரும்பிடுவாங்க. ஒரு முறை இருக்கும்போது என்னது அதில் சுஜாஜ் மட்டும் அவங்களோட இல்லை. அப்போ கேட்டாங்க, இப்போ திரும்பி போயிருங்கன்ட்டாங்க. அப்போ அபு அப்பாஸ்க்கு எப்போதுமே என்னது, அவர் அபு சுஜாஜ் இருந்தாருன்னா தான் அவருக்கு அனுமதி இருக்குது. அந்த அளவுக்கு இவங்க இல்முல தேர்ச்சி பெற்றவங்க. இவங்க இறந்தது வந்து இவங்க ஜும்மா அன்னைக்கு தான் இறந்தாங்க. ஜமாதுல் உஹ்ரால 9வது நாள் இவங்க இறக்குறாங்க. இவங்களுக்கு ஹாஸான பல தில்மீதிகள் இருக்காங்க. அபுல் காசிம் அப்துல் ரஹ்மான் சுஜாஜி கிதாபுல் ஜமல் என்ற கிதாபுல் ஜுமல் அப்படின்னு எழுதியிருக்காரு. கிதாபுல் ஜுமல் ஃபின் நஹ்வி. அபுல் அப்பாஸ் பின் வலாதி தமீமி, அபு அலில் ஃபாரிசி, அபு ஜாஃபர் நுஹாஷி, இவங்கெல்லாம் இவருடைய மாணவர். இவங்க எழுதின கிதாப் முசன்னஃபாத்னு எடுத்துக்கிட்டா தஃப்சீர் அஸ்மா அல்லாஹுல் ஹஸ்னா, அது மாதிரி மஆனில் குரான் வயாராபுஹு அல் மஆனி ஃபில் குரானி வயாராபுல் குரான், மா இன்சரிஃப் வமா இன்சரஃப் வமாலா இன்சரஃப்ங்கிற கிதாப் எழுதியிருக்காங்க. அல் உரூதுங்கிற கிதாப் எழுதியிருக்காங்க. அல் கவாஃபி அல் காஃபி ஃபி அஸ்மாயில் கவாஃபி, அல் இஷ்டிகாக், அல் நவாதிர், அல் அமாலி, அல் அமாலி ஃபின் நஹ்வி, ஃபஅல்து ஃபுஇலத், அதாவது ஃபுஇல்து உஃஅல்து என்பதாக எழுதியிருக்காங்க. மா ஃபஸ்ஸர மின் ஜாமியல் மன்திகி, ஹுலுக்குல் இன்சான், ஹுலுக்குல் ஃபரஸ், முக்தஸர் நஹ்வி, ஷரஹ் அபியாத் சிபவி, அல் ஃபஸ்கு அவில் ஃபஸ்கு பைன தக்கரி வல் உன்சா, அல் மக்சூத், இப்படி நிறைய ஏகப்பட்ட கிதாப். அல் மக்சூத், அல் இன்வா, அல் வக்ஃப் அல் இப்திதா, அஷ்ஷஜரத்து வல் தக்ரீப், இந்த மாதிரி இஃப்சாதுல் அல்தாத், அல் இப்தாலு அல் முஆக்கபத்து வல் நதாயிர், இப்படி பல கிதாபுகள் என்ன செஞ்சுருக்காங்க, இவங்க எழுதியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் என்னது, அபு இஸ்ஹாக் சுஜாஜ். அப்போ கண்ணாடி தொழில் செஞ்சதுனால அவங்களுக்கு சுஜாஜுங்கிற பேர் அவங்களுக்கு வரப்பட்டுச்சு. சரி, இது அபு இஸ்ஹாக் ரதி ரஹ்மத்துல்லாஹி பற்றி உள்ள சுருக்கமான விஷயம். சரி, ஐ நிஅம ஷை ஹுவ, நிஅம ஷை அதாவது சொல்லுவாங்க வஸ்துல ரொம்ப சிறந்தது, வஸ்துக்களில் மிக சிறந்ததுக்கு தான் நிஅம ஷை ஹுவ அப்படின்னா என்ன, அந்த வஸ்து இருக்கு அது எல்லாத்துலேயும் ரொம்ப சிறந்ததுங்கிறதுக்கு தான் நிஇமா என்ற அர்த்தம்னா என்ன, இருக்கிறதுலே ரொம்ப சிறந்தது. நிஅம ஷை ஹுவ, வஸ்துக்களில் சிறந்தது அதுவாகும். அடுத்ததாக ஒஹ்சிரு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி இன் துபுது, அதாவது இன் அல்ல இதா அன்ஃபக்தும், அதாவது நீங்கள் வந்து மறைமுகமாக வமா அன்ஃபக்தும் இன் நஃபக்கத்தின் அவ் நதர்த்துங்கிற ஆயத்தில் கீழே வரும்போது என்ன செய்வாங்க, லில் ஃபுக்ரா இல்லதீன வஹ்சிரு என்று வருது. வஹ்சிரு என்பது அல் ஹஸ்ரு. அல் ஹசர்னா என்ன, அல் ஹப்ஸ், பிடிக்கப்படுறது, அடைத்து வைக்கப்படுறது. ஐ ஹுபிசு ஹபசு அன்ஃபுசஹும் அலல் ஜிஹாதி, அவர்களை தங்களுடைய உயிர்களை, தங்களுடைய உடல்களை, உடைமைகளை ஜிஹாதுக்காக வேண்டி தடுத்து வைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய போராட்டத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்வதற்காக வேண்டி தடுத்து வைத்துக் கொண்டார்கள். வக்கத் தகத்தம மஅனல் ஹஸ்ரி, அப்போ ஹஸ்ருடைய பொருள் முன்னாடி போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இந்த ஹஜ்ஜுடைய விஷயத்திலே ஹஸ்ர், அதாவது ஃபைன் ஹஸ்ருத்தும் என்ற இடத்துல ஹஸ்ருடைய மானாவை தெளிவாக சொன்னாங்க. ஃபைன் வஹ்சிருத்தும், ஃபைன் வஹ்சிருத்தும் ஃபமஸ்தைஸர மினல் ஹதி என்ற அந்த வாசகத்தில், அந்த ஆயத்தில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டது ஹஸ்ர்னா என்ன அர்த்தம், ஹஸ்ர்னா என்ன அர்த்தங்கிற விஷயத்த தெளிவான முறையில் சொல்லப்பட்டுச்சு. அதுதான் இங்கே போடப்படுது. இப்போ ஹஸ்ருங்கிறது அதுக்கு தான் சொல்லப்படும். என்ன செய்யறது, அதாவது அதில் வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க, அதிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ் ஃபைன் உஹ்சிரத்தும் என்ற அந்த ஆயத்தில், அதாவது 196வது ஆயத்தில் தெளிவான முறையில் சொல்லப்படுது அந்த ஹஸ்ருடைய வார்த்தை, ஹஸ்ருடைய அர்த்தம். அதிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ் அப்படிங்கிற ஆயத்தில் அந்த ஃபைன் உஹ்சிரத்தும் ஃபமஸ்தைஸர மினல் ஹதிங்கிறதுல இந்த உஹ்சிரத்தும் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் விளக்கம் தெளிவாக அங்கே சொல்லப்பட்டுச்சு. தேவைப்படும் அந்த ஹஸ்ருங்கிற வார்த்தைக்குரிய அந்த பொருளை மானா விளக்கத்தை 196வது ஆயத்து சூரத்துல் பக்ராவிலேயே 196வது ஆயத்தில் பார்த்தோம்னு சொன்னால் தாராளமாக கிடைக்கும். நாம் விளக்கமாக சொல்லி கொண்டு சென்றோம்.
அது வக்கத் தகத்தம மாநில ஹஸ்ரி, ஹஸ்ருடைய மானா முன்னாடியே சென்று விட்டது. அத்தஅஃபுஃப் للفقراء الذين احصروا في سبيل الله لا يستطيعون ضربا في الارض يحسبهم الجاهل اغنياء من التعفف. அத்தஅஃபுஃப்ங்கிற வார்த்தை, தஅஃபுஃப்னா என்ன? அத்தஅஃபுஃப்னா மினல் இஃபத்தி, இஃபத் பத்தினித்தனம், பேணுதல் என்பதிலிருந்து வருது. பத்தினித்தனம், பேணுதல். யுகாலு சொல்லப்படும், அஃப அனிஷை, ஒரு வஸ்துவை விட்டும் அவன் தன்னை தடுத்து கொண்டான், தவிர்ந்து கொண்டான் என்பதாக அர்த்தம். அம்சக்க அன்ஹு, அதை விட்டும் தன்னை தடுத்து கொண்டான், பிடித்து கொண்டான் அர்த்தம். அம்சக்க அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம் வரும். சரி. ஒ தனஸ்ஸஹ அன் தலபிஹி, அதை தேடுவதை விட்டும் அவன் விலகி கொண்டான். தனஸ்ஸஹனா விலகிறது, தூய்மையாகிறது. அப்போ அது அந்த இடத்துல அதை அந்த வஸ்துவை தேடுவதை விட்டும் அவன் தன்னை விலகி கொண்டான். வல் முராது அத்தஅஃபுஃபு அனிஸ் சுஆல். அப்போ இந்த இடத்துல தஅஃபுஃப் என்பதனுடைய அர்த்தம், பொருள் என்னன்னு சொன்னா அனிஸ் சுஆல், சுஆலை விட்டு, கேட்கதை விட்டும் யாசம் செய்வதை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுதலுக்கு சொல்றது. யாசம் செய்வதை விட்டு தன்னை தடுத்து கொண்டார், அதுதான் என்ன சொல்றது? அத்தஅஃபுஃப் அனிஸ் சுஆல். அப்போ அஃபஃப, அஃபலிருந்து வந்ததுதான் தஅஃபுஃப்ங்கிறது. அஃப என்பதிலிருந்து வந்தது, இஃபத் என்பதிலிருந்து வந்துன்னு சொல்லி சொன்னோம். அப்போ ஒருத்தன் கேட்பதை விட்டும் தன்னை யாசம் செய்வதை விட்டும் தன்னை தடுத்து கொண்டான் என்றால் அவனுக்கு தான் என்ன சொல்லப்படும்? தஅஃபுஃப், அதாவது அன் சுஆலி நாஸ், மக்கள்கிட்ட கேட்கறதை விட்டு தன்னை தவிர்த்து கொள்றது, தன்னை தடுத்து கொள்றதுக்கு சொல்றது. சரி. பிசீமாஹும், பிசீமாஹும் என்று சொல்லுது. ஐ சீமா, சீமா அல் அலாமத், சீமானா அல் அலாமத் என்பதாக சொல்லுது. அப்போ தஅஃபஃபங்கிற வார்த்தை பொதுவாக வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது தகல்லஃப, தஃபஅல, தஃபஅலங்கிற வசனில் வர்றது, அதனுடைய அந்த வசன் இருக்குது, அதுக்கு அர்த்தம் கொடுக்குறது எப்படின்னா ரொம்ப கண்ணியமான முறையில், அதாவது எப்படின்னு சொன்னால் தானாகவே எடுத்துக்கொள்றது, தகல்லுஃபான முறையில். அது அவங்களுக்கு சிரமம்தான், அது சிரமமாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்றதுக்கு சொல்லி தஅஃபுஃப்ங்கிறது. சிரமத்தோடு அதை கையாளுறதுக்கு தான் தஅஃபுஃப் அப்படிங்கிற வார்த்தையை புழங்குவாங்க. தஃபஅலங்கிற வசனில் வரக்கூடியது தஅஃபஃப அப்படின்னு வர்றது தான் அந்த இதுன்னு சொன்னால் பொதுவாக தகல்லஃப, அதாவது தன்னை வந்து சிரமத்தோடு அதை எடுத்துக்கொள்றது, ஒரு விஷயத்த சிரமத்தோடு எனது கையாளுறதுக்கு தான் தஅஃபஃப என்று சொல்ல. அந்த அடிப்படையில் தான் தஅஃபஃபனா என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் தகல்லஃபல் இஃபத்னா, இஃபத்தை தனக்கு தேர்ந்தெடுத்து கொள்றது. அதுக்கு தேவை இருக்கும், தேவை இல்லாமல் இல்லை, தேவை இருக்கும், அதன் பக்கம் அவசியம் இருக்கும், எல்லாம் இருந்தும் கூட அவர் தானே என்ன செஞ்சார்? தற்காத்து கொண்டார், தன்னை அதை விட்டும் பாதுகாத்து கொள்றார். அதுதான் தஅஃபுஃப் அனிஸ் சுஆலி, யாசம் கேட்பதை விட்டு தன்னை தடுத்து கொள்ளுதல், தவிர்த்து கொள்ளுதல். அதாவது பிசீமாகும், தாரிஃபும் பிசீமாகும், அதாவது சீமா என்றால் என்ன? அல் அலாமத்து, அடையாளம். அல்லத்தி யுஅரஃபு பிஹ ஷை, இப்போ அதை கொண்டு ஒரு வஸ்து அறியப்படும். சீமானா ஒரு அடையாளத்துக்கு சொல்றது, அந்த அடையாளத்தை கொண்டு ஒரு வஸ்து என்ன செய்யப்படும்? அறிந்து கொள்ளப்படும். அதுக்கு தான் சீமா என்பதாக சொல்றது. யுகாலு சொல்லப்படும், சீமியா கல் கீமியா, சீமியான்னு சொல்லி சொல்லுவோம். சீமியா, கீமியான்னு சொல்லுவோம், அது மாதிரி சீமியா. அப்போ சீமாங்கிறது சீமியா அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லுவாங்க, சீமியான்னு சொல்லி அதுக்கு சொல்றது. சரி. அல் கீமியா மாதிரி. சீமியானா என்ன? சீமியா என்பது இல்மு சீமியா, அது ஒரு வகையான இல்முக்கு தான் சொல்றது. இப்னு அரபி அவங்க சொல்லுவாங்க, அதாவது முஸ்தக்கும் சிம்மா, சிம்மத் என்ற வார்த்தை எடுத்தது சீமியாங்கிறது. அது ஒரு அடையாளத்தை சொல்றது, அதாவது அடையாளங்களுடைய இல்மு. உதாரணமாக அது செய்கிறது, அதாவது ஹுருஃப்களை ஒன்று சேர்க்கறது, அதை பேர்களை தர்க்கீப் பண்ணுறது. அப்போ இந்த இடத்துல வந்து சீமியாங்கிறது ஒரு வகையான கல்விக்கு சொல்ல, சீமியா கீமியா மாதிரி அதுவும் ஒரு இல்மு தான். அப்போ அந்த சீமியாங்கிற கல்வி இருக்குத, அது கலிமாக்களை, இஸ்முகளை,
ஹர்ஃப்களை ஒன்று சேர்க்கிறது சொல்றது. மக்களில் சிலருக்கு இதெல்லாம் இதை கொடுக்குறான். அதாவது அப்போ சீமியாங்கிறது எதுன்னு இருந்ததுன்னா சிம்மத் என்பதாக சொல்றது. அதாவது பொதுவாக அந்த நம்பர்லாம் போட்டு பார்ப்பாங்க. அதில் என்னது ஜின்களை வசப்படுத்துறதுக்குரிய இல்ம் என்பதாக சொல்லுவாங்க. சீமியாங்கிறது ஜின்களை வசப்படுத்தக்கூடிய இல்ம் என்பதாக சொல்லுவாங்க. உதாரணம் ஒருத்தர் சொல்றாரு, நான் என்ன செஞ்சேன், அதாவது அதில் ஒரு கற்பனையுடைய இல்ம் மாதிரி சில இடத்துல அந்த அந்த விஷயம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் என்னது அதை கொண்டு ஆச்சரியமாக அறியப்படுவாங்க. உதாரணமாக அவங்களுக்கு இந்த சீமியாங்கிறது ஒரு சூனியத்துலேயே ஒரு வகையை போன்ற ஒரு இல்மு தான். அதனுடைய வகையில் ஒன்று தான். கராஃபி அல் ஃபரூக் சொல்கிறாங்க, செஹருங்கிறது இஸ்மு ஜின்ஸ். செஹர் அப்படிங்கிற வார்த்தை இருக்க இஸ்மு ஜின்ஸாக இருக்குது. அது 3 வகையான வார்த்தை சொல்லுவாங்க. ஒன்று நவுல் அவள் முதல் வகை சீமியா அப்படிம்பாங்க. அது என்ன, அது ஏதாவது ஒரு குறிப்பான ஒரு ஹவாசான விஷயங்களை தர்கீப் செய்யுது, கோர்க்களுக்கு சொல்றது. தண்ணீர் சம்பந்தமான உதாரணமாக குறிப்பான எண்ணெய்க்கு சொல்றது, அது மாதிரி குறிப்பான திரவங்களுக்கு சொல்றது, குறிப்பான களிமாக்களுக்கு சொல்றது. அப்போ அதை கொண்டு என்ன செய்யும், குறிப்பான ஒரு சிந்தனைகளை உருவாக்கும் அந்த இல்முன் மூலம். நம்ம ஹவாசல் ஹம்ஸை அடையிறதுக்கு, ஹவாசல் ஹம்ஸ் ஐம்புலன்களை அப்படியே அதை கொண்டு அடைய முடியும். அதே மாதிரி சில உணவுகளுடைய அந்த மாதிரி என்னது சில நுகர்தலுடைய சில பார்வைகள், சில தொடு உணர்வுகள், 5 ஐம்புலன்கள்னா என்ன, ஹக்கக்க உணவுங்கிறது மாக்குலாத் மஷ்மு நுகர்ந்து பார்க்கறது, கண்ணால் பார்க்கறது, தொடு உணர்வின் மூலம் அறிகிறது, செவியின் மூலம் அறிகிறது. இதெல்லாம் என்னது அதை கொண்டு தெரியப்படுங்கிறாங்க. அப்போ இந்த இல்முங்கிறது ஒரு வகையான, சீமியாங்கிறது ஒரு வகையான இல்மையை சார்ந்தது. அதன் மூலம் சில விஷயங்கள் அறியப்படும். அதான் சீமியா என்பது. சரி, வா அஸ்லுஹா மின சிம்மத்தி பிமானல் அலாமத்தி. சிம்மத் என்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. சிம்மத் என்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. சீமியாங்கிறது என்ன, சிம்மத் என்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்குது. அது என்ன, அல அலாமத். சிம்மத்னா என்ன, சீமத்துன்னு சொல்றோம்ல, சிம்மத்துன்னா அலாமத், அதாவது அடையாளம். அடையாளத்துக்கு சொல்லு பிமானா அல்ல அலாமா, அல்ல அலாமத் என்பதாக சொல்லுவாங்க. சிமத்துன் அப்படிங்கிறது அடையாள சிமத்து. சரி, அப்போ அஸ்லுஹா மின சிமத்தி பிமானல் அலாமத், அடையாளம். கால தாலா சீமாஹும் ஃபி வுஜூஹிஹிம் மின் அசரி சுஜூத். அல்லாஹ் குர்ஆன்ல சீமாஹும் அவர்களுடைய அடையாளம், ஃபி வுஜூஹிம் அவங்களுடைய முகங்கள்ல இருக்கும். அதனுடைய அவருடைய அடையாளம் இருக்குது, அவங்களுடைய முகங்கள்ல அந்த அடையாளம் இருக்கும். ஃபி வுஜூஹிம் மின் அசரி சுஜூத், சுஜூதின் காரணமாக, சுஜூதின் காரணமாக அந்த அடையாளங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களுடைய முகங்கள்ல அந்த அடையாளம் இருக்கும். மின் அசரி சுஜூத், சஜிதா செய்ததன் காரணமாக அவங்களுக்கு அந்த அடையாளங்கள் இருக்கும் என்பதாக சொல்லப்படுது. அப்போ குர்ஆன்ல சீமாஹும் அப்படிங்கிற வார்த்தை சில இடங்கள்ல வந்திருக்கு, சில இடங்கள்ல வந்திருக்குது, நம்ம பார்க்குறோம். உதாரணமாக அது நல்லவர்களுக்கும் புழங்கப்படும், தீயவர்களுக்கும் புழங்கப்படும். சீமாஹும் ஃபி வுஜூஹிம் மின் அசரி சுஜூத்னு வருது. இல் ஃபுகரா அல்லதீன யஹ்சிரூன சீமாஹுன்னு வரும். அந்த மாதிரி ஆராஃபுடைய விஷயத்தில் வரும், பைனஹுமா ஹிஜாபுன் வால்ல ஆராஃபி ரிஜாலும் யாரிஃபுன குல்லம் பி சீமாஹும். அப்போ இது ஆராஃப்ல 46வது ஆயத்தில் வருது. அது மாதிரி நாதா அஸ்ஹாபுல் ஆராஃபி ரிஜாலும் யாரிஃபூனஹும் பி சீமாஹும், அதுவும் அதே ஆராஃப்ல 48வது ஆயத்தில் வருது. வலவு நஷாவு ல அரைநாக்கஹும் ஃபல அரஃப்தஹும் பி சீமாஹும் வல தாரிஃபன்னஹும் ஃபி லஹ்னில் கவுல் அல்லாஹு யஅலமு அமாலக்கும். சூரத்துல் முஹம்மதுல வருது 30வது ஆயத்தில். அடுத்து நாளைக்கு மறுமை நாளை சொல்லும்போது யுஅரஃபுல் முஜ்ரிமூன பி சீமாஹும் வயோஹது பின் நவாசி வல் அக்தாம். சீமாங்கிற வார்த்தை குர்ஆன்ல வரக்கூடிய இடங்கள் இருக்குது. சில இடங்கள்ல நல்லவர்களுடைய விஷயத்துல வருது, சில இடங்கள்ல தீயவர்களுடைய விஷயத்துல வருது. அப்போ 6 இடத்துல வருது. இதுல 2 இடத்துல நல்லவர்களுடைய விஷயத்துல, 2-3 இடத்துல வருது அடையாளங்கள்ங்கிறது. நரகவாசிகளுடைய ஒரு விஷயத்திலையும் இது வரதை நம்ம பார்க்கணும். இது குர்ஆன்ல சீமாஹும் ஃபி வுஜூஹிம் மின் அஸ்ரி சுஜூத் சூரத்துல் ஃபத்ஹ்ல வரக்கூடிய ஆயத்தாக இருக்குது. அப்போ அவங்களுடைய அந்த முகத்தினுடைய இந்த சஜிதா உடைய அசராத்திற்கு அவங்களுடைய முகங்கள் படிந்ததாக இருக்கும், முகங்கள்ல பட்டதாக இருக்கும் சொல்லி சொல்றான். இல்ஹாஃபன்,
அல் இல்ஹாஃப். அல் ஹஃப யுல்ஹிஃபு. இல்ஹாஃப் அதாவது அல் இல்ஹாஹு ஃபி சுவாலி, கேட்பதுல வற்புறுத்தல். இல்ஹாஹ்னா பாடாப்படுத்துறதுன்னு சொல்றோம்ல, பாடாப்படுத்துறது, கேட்கறதுல சுவால் கேட்கறதுல பாடாப்படுத்திடுறது. யுகாலு அல் ஹஃப என்று சொல்லப்படும். படுத்தி ஒரு பாடு படுத்திட்டான்பா, நம்மளை ஒரு பாடு படுத்திட்டான்னு சொல்ற மாதிரி கடுமையான முறையில் கேட்டு வாங்குறதுக்கு சொல்லுங்க. கடுமையான முறையில் தரமாட்டேன்னு சொல்லி சொன்னாலும் பாடுபடுத்தி அரிக்கிறது. அரியறின்னு அரிச்சிட்டான் என்பதா சொல்லுவாங்க. அரியறின்னு அரிச்சிட்டான்னா என்ன அர்த்தம்? அரிச்சு எடுத்துட்டான், நம்மளை விடலை, அரிச்சு எடுத்துட்டான் அர்த்தம். நம்மளை வந்து விடலை, பாடாப்படுத்திட்டாங்கிறதுக்கு தான் அந்த வார்த்தை சொல்லுது. அல் ஹஃப இல் ஹிஃபுங்கிறது. அப்போ இந்த இடத்துல அதான் இல் ஹாஃபன் ஐ இல் ஹாஹுன் ஃபிஸ்வாலி. இல் ஹாஹு ஃபிஸ்வாலி, சுவாலிலே வற்புறுத்தி கேட்பது. யுகால் சொல்லப்படும் அல் ஹஃப ஐ இதா அலஹ. அலஹனாலும் ரொம்ப வற்புறுத்துறது. அலஹ யுலிஹுன்னு சொல்லுவாங்க. அலஹனாலும் அதே அர்த்தம் தான் வரும். ரொம்ப வற்புறுத்தி என்ன செய்யுது? கேட்கறது, ஒரு விஷயத்த பாடாப்படுத்தி கேட்கறது. அலஹ அப்படின்னா பாடாப்படுத்தி கேட்கறது, அவன் விடுறதில்லை, கேளு கேளுன்னு கேட்டு என்னது வாங்கிடுறது. சரி, அதே மாதிரி வ லஜ்ஜ. லஜ்ஜ ஃபிஸ்வாலி ஒத்தலபி. லஜ்ஜ எலஜ்ஜு என்றுதான் சொல்லுவாங்க. லஜ்ஜ எலஜ்ஜுனாலும் அதே மாதிரி தான், ரொம்ப பாடுபடுத்துது. அலஜ்ஜ லஜ்ஜ எலுஜுனாலும் பாடாப்படுத்துது தான். அலஹ யுலிஹுன்னு சொல்லுவாங்க. அலஹ இல்ஹாஹன் பஹுவ முலிஹுன் வல் மஃஊலு முலஹுன் என்பதாக சொல்லுவாங்க. முலஹுன் அலைஹி. அப்போ அலஹ ஷக்ஸ் அல ஷை, ஒரு விஷயத்தில் என்ன செய்ய, ஒரு மனிதன் ஒரு தொடர் அது அரு அலஹனா நினைச்சது வாதபா அலைஹி, அதிலே தொடர்ந்து நிற்கிறது. அதாவது ஒரு உதாரணமாக ஒருத்தர் வேலை தேடி அதிலேயே தொடறான், அதிலேயே சுவாலில் கேட்பதில் யாசகம் கேட்கறதுல இலஹாஹ்னா என்னதுன்னா அதை வந்து என்னது கடுமையான முறையில் அதை கேட்டுக்கிட்டே இருக்கான், தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கான், விடவே இல்லை, பாடாப்படுத்துறதுக்கு சொல்லுது. தாம அலைஹி அல் ஹஃப அலஹ அப்படின்னா தாம அலைஹி, அதில் நிரந்தரமாக இருக்கான், விடமாட்டிருக்கான், என்ன சொன்னாலும் தப்பிக்க முடியல. அதுதான் சொல்லுது. லஜ்ஜ பிஸ்வாலி. அலஹன்னு சொல்லுவாங்க, லஜ்ஜன்னு சொல்லுவாங்க. நம்ம காலையில் தான் சொன்னோம் அரபி மொழியினுடைய அந்த விசாலத்தை பற்றி. அதாவது பாடத்தில் சென்ற 2 பாடங்களுக்கு முன்னாடி நம்ம அந்த விசாலங்களை பற்றி சொன்னோம், அரபி மொழியுடைய விசாலம் எந்த அளவுக்குன்னு சொல்லி. அப்போ பாருங்க, அல்ல ஹஃபன் வருது, அலஹங்கிற வார்த்தை வருது, லஜ்ஜங்கிற வார்த்தை. லஜ்ஜனா என்ன அர்த்தம் பொதுவா? அதாவது கான அனீதன் ஃபில் ஹுசூமதி ஷதீதன் ஃபிஹா, அவன் கேட்குற விஷயத்துல இந்த பாடா படுத்திடுறது, அதில் பிடிவாதமாக இருக்கிறது சொல்லுது. லஜ்ஜ ஃபில் அம்ருன்னு நினைச்சது, அதை பிடிவாதமாக பிடிச்சிக்கிட்டான், அதை விட்டு நகர மாட்டிருக்கான், அதை விட்டு திரும்புறதுக்கு இடம் கொடுக்க மாட்டிருக்கான் அவனுக்கு. அப்போ அதில் கேட்டு 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 வாங்கிட்டே இருக்கான், அதை வந்து நிறைவேற்றணுங்கிற அடிப்படை. இதெல்லாம் அல்லாவுடைய விஷயத்தில் நம்ம இருக்கணும். அல்லாட்ட கெஞ்சுறது கேட்கறதெல்லாம் அல்லாட்ட இந்த விஷயத்தில் செஞ்சோன்னு சொன்னால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்போ பிடிவாதமான முறையில் முரண்டு பிடித்து கொண்டு அது நிலைத்திருக்கிறதுக்கு தான் லஜ்ஜை என்று சொல்லுவாங்க. அப்போ அல் ஹஃபனா என்ன? இதா அலஹ வலஜ்ஜ ஃபி சுவாலி வ தலபி, யாசகம் கேட்பதிலேயும் ஒரு விஷயத்தை தேடுறதிலேயும் அவன் பிடிவாதமாக, அதாவது பிடிவாதமாக ஒரே பிடியாக இருந்து கொண்டு அவன் பாடாப்படுத்தி கேட்டா அதுக்கு பேர் தான் இல்ஹாஹ் என்பதாக சொல்லுவாங்க. அது அல் ஹஃப இல்ஹாஃபன் இல்ஹாஹ் ரெண்டுமே அதே அர்த்தம் தான். அப்போ இதா அலஹ வலஜ்ஜ பி ஃபிஸ்வாலி வ தலபி. இப்போ இது மானா, இதனுடைய அரபி மானாக்களை பற்றி நம்ம பார்த்தோம். சில தெளிவான முறையில் இந்த ஆயத்துக்குள்ள பின்னாடி வரக்கூடிய ஆயத்துக்குடைய முக்கியமான வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற எப்படி தப்சீரு அல் முனாசபத் தொடர்பு சம்பந்தமான விஷயங்கள், அதே போல இலக்கிய நயம் சம்பந்தமான விஷயங்கள் மிக அவசியம், ஃபவாயிதுகள் வாழ்க்கைக்கு மிக அவசியம். அதே போல இதில் உள்ள அர்த்தங்களை தர்ஜுமாக்களை தெளிவாக தெரிகிறதுக்கு அகராதி மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த அடிப்படை நம்ம அதனால தான் சில விளக்கங்களோட கிதாபுடைய ஆசிரியரும் சில குரானுடைய ஆயத்துக்களை கொண்டு வராங்க. சீமாங்கிறதுக்கு குரானுடைய ஆயத்தை கொண்டு வந்தாங்க, சில இடத்துல ஹதீஸ்களை கொண்டு வருவாங்க, சில இடத்துல கவிதைகளை கொண்டு வந்து அந்த வார்த்தையை உங்களுக்கு தெளிவான முறையில் விளக்கிடுவாங்க. அந்த இடத்துல என்ன விளக்கங்கிறதையும் அர்த்தங்கிறதையும் தெளிவாக சொல்லிடுவாங்க. அந்த அடிப்படையில் நாம தெளிவான முறையில் இங்கே அர்த்தங்களை எடுத்து சொன்னோம். இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து தர்ஜுமாக்கள் வரும் பொழுது இதை படிப்பது லேசாக இருக்கும். அதனால் இந்த அர்த்தங்களை நல்லா படிச்சுக்குங்க, மனனம் செய்து கொள்ளுங்க. இதை வந்து என்ன செய்யுங்க, மனசில் நிறுத்தி தர்ஜுமா படிக்கும் போது ரொம்ப லேசாக இருக்கும்.
அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஒவ்வொரு விளக்கத்தையும் வார்த்தைகளாக இருக்கட்டும், அவனுடைய கருத்துக்களாக இருக்கட்டும், அவனுடைய தர்ஜுமாக்களாக இருக்கட்டும், அதனுடைய விளக்கங்களாக இருக்கட்டும், அதை புரிந்து அதை வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தல்வானாக. இதை கொண்டு உள்ளத்திற்கும் அல்லாஹ் ஒளியை நிரப்பமாக தந்து அருள்புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.